ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிங்களெல்லாம் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இப்போ அந்த செடி தான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டுறேன். எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஸு கிட்டத்தட்ட என்னை விட 1.5 அடி ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. 7 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. கீழே வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த செடி வளர்ந்துருக்குன்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொத்து கொத்தாக ரோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது 1 2 3 சைடில் 4, அப்படியே இந்த சைடில் வந்திங்கன்னா 5, மேலே பார்த்திங்கன்னா 6. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி, அதான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணலான்னு போட்டிருந்தேன். எப்படி இருக்குது நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சும்மா செடி வச்சா வளர்ந்துருன்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதுக்கு தேவையானதை நம்ம அப்பப்போ அதோடய ஊட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ, நமக்கு இப்போ 3 வேளை சாப்பாடு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி செடிக்கு உரம் நல்லா முக்கியம். அதில் கண்டிப்பாக மண்புழு இருக்கணும். அதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றுறமோ அந்த தண்ணி ஊற்றணும். அதுக்கு மருந்து அடிக்கணும். இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி அழகாக கொத்து கொத்தாக பூ எடுக்கும். போன வாட்டி செடி தோட்டம் காட்டுறப்ப வெத்தலை இருக்காது. இப்போ வெத்தலையை வச்சுருக்கேன். அந்த வெத்தலையும் நல்லா கொடியேற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், சைட்லலாம் நல்லா கொடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இலையும் நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய இலை இருக்குது பாருங்கள். இவங்க தான் சாமந்தி. இப்போ சீசனு, அதனால் நல்லா மொட்டு வச்சுருக்காங்க. பூ எடுக்கிறப்ப அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபுல்லாகவே பயங்கரமாக மொட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சாமந்தியோட கலர் வந்து பிங்க்கும் பர்பிளும் இருக்கிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். பூத்தா நல்லா கொத்தாக ஃபுல்லாக ஒரே நாள் ஒரு 1/4 கிலோ பூக்கிற அளவுக்கு பூக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே சைஸில் ஏகப்பட்ட மொட்டு இருக்குது. ஒரே நாளில் பூத்துருச்சுன்னா குறைஞ்சது 200லேருந்து 1/4 கிலோ வரும் போல் இருக்குது. அவ்வளோ மொட்டு இருக்குது. அட் அ டைமில் இவங்க எல்லோரும் பூத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டம் போல் இருக்குது. ஒரே டேக்குக்கு எல்லாத்தையும் பிரிச்சிடணும். இந்த தக்காளி செடி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இது நாங்கள் சம்மர் டேஸில் இந்த ஏலகிரி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த ஏலகிரி போனப்போ அங்கே தக்காளி அழகாக இருந்தது. அந்த தக்காளியோட சைஸ் எவ்வளோனா மினிமம் 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். குட்டியாக ஒரு சின்ன பால், இந்த துப்பாக்கிக்குள்ளெல்லாம் போட்டு பசங்க ஷூட் பண்ணி விளையாடுவாங்க பாருங்கள், அந்த சைஸ் பால் அளவுக்கு தான் இது தக்காளி. கொண்டு வந்து விதை போட்டு செடி ஆக்குனேன். நிறைய செடி குட்டியாக துளுத்துருக்கு. அதில் ஒரு செடி பெருசாக இருக்குது. தனித்தனியாக நாற்று நடுவோம்ல, அந்த மாதிரி நட்டதில் இவங்க எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தக்காளி காய்ச்சதோ என்ன ஏதுன்னு காட்டுறேன். அந்த சைஸ் தக்காளி உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன். பொங்கலுக்கு தேவையான மஞ்சக்கிழங்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே மட்டுமே ஒரு 2 செடி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய செடி இருக்குது. மொத்தம் 3 மஞ்சக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டைம் இவங்களை கொஞ்சம் நிறைய போடலான் இருக்கேன். இவங்க பேர் விக்ஸு துளசி. இந்த ஒரே ஒரு இலையை பிரித்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே விக்ஸை கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த சளி இரும்பல் டைம்லலாம் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 2 லீஃப் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இது வந்து இந்த செடி கண்டிப்பாக நர்சரியில் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்களுடைய தீபு ஹரி.